அடடே, இன்னைக்கு தாம்மா நான் ஒரிஜினலான வெஜிடபிள் குருமா சாப்பிட்றேன். என் ஊர்லேயே ஒருத்தி 40 வருஷமாக வெஜிடபிள் குருமான்னு ஏதோ ஒரு கஞ்சி தண்ணி வச்சு கொடுத்துட்ருப்பா. அதை நம்பி குடிச்சிட்டு இருந்தேன். என்னகிட்ட ஏதாவது அட்டாக் பண்ணுறியா என்ன நீ? உன்னை பற்றி சொல்லம்மா. என் கூட 40 வருஷமாக வாழ்ந்தாளே என் பொண்டாட்டி, அவளை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். இங்கே எல்லாரும் இருக்காங்க, தேவையில்லாமல் என்னை பற்றி ஏதாவது மட்டும் தட்டி பேசுனேன், உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போய் முட்டிக்கு முட்டி தட்டிடுவேன். ஏண்டி, உன்னை பற்றி தப்பாக பேசினா மட்டும் உனக்கு கோவம் வருதில்ல? அதே மாதிரி தானே என் மருமக பொண்ணுக்கு இருக்கும். இவ்வளோ பேர் இருக்கிற இடத்துல அவளை அவமானப்படுத்துறிய, அவளுக்கு அறிவு கிடையாது. சரியா எனக்கு புரியுது. சாப்பிட்ற நேரத்துக்கு நமக்குள்ளே எதுக்கு சண்டை? சாப்பாடு நல்லா இருக்குது, சாப்பிடுவோம். நான் எதை பற்றியும் பேசலை. அப்படி வா வழிக்கு. சாப்பிட்றதுக்கு மட்டும் தான் நீ வாயை திறக்கணும். என் மருமகளை பற்றி பேசுறதுக்கு வாயை திறந்தான்னு வச்சுக்கோ, உன் மண்டவாளத்தில் தண்டவாளத்தில் ஏற்றிடுவேன். இவன் பெரிய சமையல் மகாராணி, அப்படியே சமைச்சு கிழிச்சிருவா. உன் சமையலை பற்றி உன் பையன்கிட்ட கேள்வி சொல்லுவான். அப்பாடா, ஒரு வழியாக இன்னைக்கு தான் அப்பா வாயை திறந்து ஏதோ பேசுகிறாரு. இல்லைனா எப்போ பார்த்தாலும் இவங்க 2 பேரும் சண்டையை போட்டு என் தலையை தான் போட்டு ஊட்டிகிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நல்லா நிம்மதியாக சாப்பிட்லாம். நானே 3 மாதமாக என்னோட பொண்டாட்டியை பிரிஞ்சு இப்போ தான் ஒன்று சேரலான்னு வந்திருக்கேன். ஆனால் அம்மா ஒன்று சேரவே விட மாட்டுறாங்க. இப்படியே சண்டையை போட்டுட்டு இருந்தால் அவன் எங்கே இந்த ஊருக்கு வந்து சேருவா? இந்த மாமியார் கழுவி தான் பொல்லாதவ போல இருக்குது. மாமனார் நல்லவராக தான் இருக்கிறாரு. இல்லைனா இவங்ககிட்டலாம் குப்பை கொட்ட முடியாது நம்ம அண்ணத்தால். குருமா நல்லா இருக்கா? யாரும் எதோ பேச மாட்டீங்க. கோமதி அக்கா, குருமா A1. இது சிக்கனு மட்டன் குருமாவையே தோக்கடிச்சு போங்க. நன்றி தம்பி. என்னங்க, கோமதி வீட்டுக்காரரும் 10 வருஷத்துக்கு மேலே ஹோட்டல் வச்சு நடத்துகிறாங்க. அதனால தான் அவங்க சமைக்கிறதெல்லாம் நல்லா இருக்குது. சமைச்சு அவங்களுக்கு ப்ராக்டிஸ் இருக்கும்ல, அதான். அதுவும் இல்லாமல் அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பினை வேணுங்க. எல்லாராலையும் அந்த அளவுக்கு சமைச்சிட முடியாது. அது என்னவோ கரெக்டு தான். ஏண்டி அண்ணோ, சமைக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயமா? நீ கவலைப்படாதடி. நீ ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி உனக்கு எல்லாத்தையும் நான் சொல்லி கொடுத்துட்றேன். முடிஞ்ச வரையும் என்கிட்ட எல்லாத்தையும் கற்றுக்கோ. ஊருக்கு போனால் கூட ஃபோன் பண்ணு, எப்படி செய்கிறது என்ன ஏதுன்னு உனக்கு நான் ஃபோன்லேயே சொல்லிடுறேன். சூப்பர் ஐடியா கொடுத்தீங்கக்கா. அண்ணன் ரொம்ப புத்திசாலி. அவளுக்கு சொல்லி கொடுத்தா டக்குன்னு கற்றுப்பா. ஆக்சுவலாக அவளுக்கு சொல்லி கொடுக்க ஆள் இல்லாதனால தான் அவள் சரியாக சமைக்க மாட்டான்னு எனக்கு தோணுது. நீங்கள் மட்டும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா அவள் சூப்பராகவே சமைச்சிருவாள். பரவாயில்ல, இன்னைக்கு எல்லாரும் பாசிட்டிவாக பேசுறது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நானே கேட்கணும்னு நினச்சேன். எங்கடா அவன்? தங்கத்தை தானே கேட்குறீங்க? அவளுக்கு இங்கே 10 மணிக்கு இன்டர்வியூ இருக்குதான், அதனால தான் இங்கே வரல. இன்டர்வியூ கிளம்பி போயிட்டாங்க மேடம். நல்லதுடா, அவளுக்கும் ஒரு வேலை கிடச்சிதுன்னா அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு கடமையை முடிச்சிடலாம். சித்தி மெதுவாக பேசுங்க, இங்கே எல்லாரும் இருக்காங்க, யார் காதலே உழப்போகுது. கவலைப்படாதடா, இந்த விஷயம்லாம் யாருக்கு அதுலேயும் விழாது. பாத்தியா எப்படி குருமாக்குள்ளே இட்லியை எல்லாம் முக்கி சாப்பிட்டுனுங்கிறாங்கன்னு? அவங்க அதில் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. இன்னைக்கு இந்த கிழமை காரியத்தை கெடுத்து விட்டுட்டானே. இன்னைக்கு வாய்க்கு வந்தபடி நல்லா அன்னத்தை திட்டி விடலான்னு பார்த்தேன். கடைசியில் பார்த்தா எஸ்கேப் ஆயிட்டாளே. இருக்கட்டும் 1 நாள் கவனிச்சிக்கலாம் அவளை. ஏம்மா கோமதி, தினமும் சிக்கனே செஞ்சு கொடுக்குறியம்மா, எங்களுக்கே போர் அடிச்ச மாதிரி இருக்குமா? ஒரு நாள் குளத்து மீன் ஏதாவது பிடிச்சி குழம்பு வச்சு தெரியாமா? அதுக்கு என்னம்மா, பக்கத்தில் பெரிய குளம் இருக்குது. நானே இன்னைக்கு தூண்டில் முள் மண்புழு எல்லாம் எடுத்துகிட்டு வரேன். எல்லோரும் இன்னைக்கு போயிட்டு குளத்து மீனை பிடிச்சி குழம்பு வச்சுருவோம். நான் கூட ரொம்ப நாளாக குளத்து மீன் பிடிச்சிடுவான்னு சொல்லலான்னு இருந்தேன்டி. நல்ல வேளை அவங்க மாமியாரை ஞாபகப்படுத்திட்டாங்க. இன்றைக்கி பிடிச்சிட்டு வா, நல்லா ஒரு குழம்பை வச்சு சாப்பிட்டு தீர்த்துருவோம். அக்கா, மீன் குழம்பு நல்லா காரமும் புளியும் போட்டு தூக்கலாக பண்ணு. இன்னும் 3 நாளைக்கு எனக்கு பழுதில்லை. அந்த குழம்பை ஊற்றி சாப்பிட்டோன்னு வச்சுக்கோ, தெய்வாத்மந்தமாக இருக்கும். ஆமாம், இங்கே பல பேருக்கு சாப்பிட தான் தெரியுது தவிர சமைக்க தெரிய மாட்டேங்குது. என்னத்தை சொல்கிறதோ கடவுளே. நான் கூட கல்யாணம் ஆன புதுசில் என் பொண்டாட்டி எனக்கு மீன் குழம்பு வச்சு கொடுத்தாமா, அது அருமை பெருமைகள் எல்லாம் சொன்னேன்னு வச்சுக்கோ. மாமா, அத்தை மீன் குழம்பு வச்சு கொடுத்தாங்களா? எப்படி இருந்தது? அதுவாம்மா, மீனெல்லாம் வத்துட்டுட்டா, மிச்சம் இருக்கிற ரசத்தை தான் எனக்கு ஊற்றுனா. அது கூட மீன் குழம்பு மாதிரி இல்லை, ரசம் மாதிரி தான் இருந்தது. நீ என்ன வாயை மூட போறியா இல்லையா? நீ முதல்ல வாயை மூடு, அதுக்கப்புறம் நான் வாயை மூடுறேன். உனக்கு இங்கே பக்கத்தில் நிறைய ஆளுங்க இருக்கிறத பார்த்தோன்னா குளிர் விட்டு போச்சா? நீ ஊருக்கு வா, உன்னை வச்சுக்கிறேன். இனிமேல் இந்த துபாய் சுமை இப்படி தான். உனக்கு பயந்து வாழணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. போட்டோம் நானும் பார்க்குறேன். என் மருமக பொண்ணை ரொம்ப தான் பேசுகிறேன் நீ. அப்புறம் சம்மந்தியம்மா, என் பொண்டாட்டி எனக்கு வச்ச கதவு சோறை பற்றி சொல்லாமல் விட்டுட்டேனே, சொல்லட்டா? சொல்லுங்க கேட்போம். சரியா, உன் மருமக பொண்ணை பற்றி எதுவும் பேசலை. தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு சாப்பிடு. சரி சம்மந்தியம்மா, உங்களுக்கு அந்த கதையை நான் நாளைக்கு சொல்கிறேன். ஏதோ ஒன்று, கதையை கேட்கறதுக்கு ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. நாளைக்கு சொல்லுங்க மாமா. சரிம்மா மருமக பொண்ணு, நீ அதை பற்றி கவலைப்படாத, மாமா இருக்கிறேன். கோமதி, மாமா தட்டில் இட்லியே இல்லை. இன்னும் ஒரு 2 இட்லி வச்சு குருமா ஊத்துறி. சரிடி, இதை போகிறேன் இரு.